ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பு தங்கமே, இன்று இரவு இந்த இரவானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இரவாக இருக்கும். காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நான் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீயும் அதைதானே நினைக்கிறாய். உன் வாழ்க்கையில் சிரிப்பை பார்க்க வேண்டும், வாழ்க்கை முழுவதும் நல்லது நடக்க வேண்டும் என்பதை தானே நீ நினைக்கிறாய். அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நான் நாளையிலிருந்து சிரிப்பை மட்டுமே தான் பார்ப்பேன். தினமும் பார்த்தால் தூங்குவது கிடையாது, தினமும் ஒழுங்கான நேரத்திற்கு சாப்பிடுவது கிடையாது. தினமும் பார்க்கிறேன் 1 மணி 2 மணி 3 மணிக்குத்தான் நீ தூங்கவே செல்கிறாய். அப்படியே முன்னேரத்திற்கு நீ தூங்க சென்றாலும் நிறைய விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் சொல் பார்க்கலாம் தங்கமே. நேரத்திற்கு தூங்கி நேரத்திற்கு எழுந்து நேரத்திற்கு உன்னுடைய வேலையை பார் தங்கமே. காலம் முழுவதும் உனக்கு உடம்பும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனதும் தூய்மையாக எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இருக்கும். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். நீ எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறாயோ அந்த அளவு நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீ எப்பொழுதும் உடம்பில் ஆரோக்கியத்தோடும் மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் நான் நிச்சயமாக உன் வீட்டில் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். நீ எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நானும் என்ன யோசிப்பேன், ஏன் என்னுடைய பிள்ளை இப்படி யோசிக்கிறது என்பதை தானே யோசிப்பேன். அதனால் எந்த ஒரு நாளும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை மீறி நீ தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. உன்னுடைய மனதை நீ கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் திருப்திகரமாகவும் வாழ்வில் எவ்வளவுதான் விஷயங்கள் நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் உன்னால் தைரியமாக போராடி ஜெயித்து வர முடியும் என்ற நம்பிக்கைக்கு நீ வர வேண்டும். புரிகிறதா? சந்தோஷத்தை வெளியில் தேடாதே, உனக்குள் தான் இருக்கிறது. கவலையை மட்டும் உனக்குள் தேடுகிறாய். கவலை என்பது உனக்குள் இல்லை, நீதான் கவலையை கொண்டு வருகிறாய். கவலையை நிச்சயமாக உனக்குள் தேடாது, கவலையை தூக்கி எறி. சந்தோஷத்தை உனக்குள் தேடு, நிச்சயமாக சந்தோஷம் உனக்குள் தான் இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் பல பேருக்கு உதவி செய்ய போகும் நீ இப்பொழுது இந்த நிமிஷம் கவலையோடு இருந்தால் என்ன செய்ய முடியும் சொல் பார்க்கலாம். நீ நல்ல பிள்ளை, நீ எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போகும் பிள்ளை. நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும். எல்லா நாளும் யாராவது ஏதாவது சொல்வார்களோ, ஏதாவது பிரச்சனை வருமோ என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எதிர்காலத்தில் நல்ல வசதி வாய்ப்போடு வாழப்போகும் பிள்ளை நீ. அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. எந்த ஒரு நிலையிலும், வயதானாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் சரி, இந்த வாராகி உனக்குள் இருந்து அனைத்து வழிகளையும் காட்டுவேன். இந்த வாராகிக்கு தெரியாதா உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று? அதனால் இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும், உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், உன்னை எந்த இடத்தில் அமர வைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய், யாரெல்லாம் உனக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் உன்னை காக்க வேண்டும் என்பது இந்த வாராகிக்கு ஒவ்வொன்றும் சரியாக தெரியும். அதனால் சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கான தேவைகள் அனைத்தையுமே நான் செய்து தந்து உன்னை வாழ வைப்பேன். பொறுத்திருந்தால் அனைத்தையும் ஆளலாம், அது உனக்கு நன்றாகவே தெரியும். நிறைய சமயங்களில் அவசரப்பட்டுத்தான் நிறைய விஷயங்களை விட்டிருக்கிறாய். இதற்கு முன்பெல்லாம் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை வந்தது. எல்லாவற்றையும் நீ நன்றாக அறிந்தவள். எதுவுமே உனக்கு தெரியாது, இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கிறாய் என்பதெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்களை நீயும் பார்த்துவிட்டுத்தான் இப்பொழுது இருக்கிறாய். எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் வாராகி பார்த்து கொள்வாள் என்று நீயும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாய். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய், அனைத்திலுமிருந்து நான் காப்பாற்றி உன்னை வெளியே கொண்டு வந்தேன். இப்பொழுதும் நீ பட்டுக்கொண்டு இருக்கும் இந்த மன உளைச்சலிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருவேன். வரப்போகும் ஆண்டிலிருந்தும் சரி, இனிமேல் அதாவது நாளையிலிருந்து சில மாற்றங்கள் உனக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்த ஆண்டிலிருந்து உன் வாழ்க்கை முற்றிலும் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய இன்பங்கள் வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பையிலும் சரி பணங்கள் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர் கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இனிமேல் வரப்போகும் ஒவ்வொரு நாளும் தாராளமாக உன்னுடைய பையில் நிறைய பணங்களும் மனதில் நிம்மதிகளும் உனக்கு உடல் ஆரோக்கியமும் இருந்து உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியாக இருப்பாய்.
இப்பொழுது இந்த வாக்கை எதற்காக கேட்கிறாய்? நீயே சொல். மன ஆறுதலுக்காக கேட்கிறாய். ஆனால் நான் இது ஆறுதலுக்காக சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் இதை ஒரு வாராகி பேசுகிறார் என்று கேட்கிறீர்கள். ஆனால் இந்த வாராகியாகிய நான் உனக்கு என்ன செய்ய போகிறேனோ அதை தான் சொல்கிறேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு என்னை பார்த்தால் நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை பார்க்கவில்லை என்றால் நான் இல்லை. நீங்கள் என்னை நம்பிக்கையோடு பாருங்கள். நித்தம் நித்தம் உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். நீங்கள் நல்ல பிள்ளைகள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடி தேடி ஓடும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதி மட்டுமே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த நிம்மதியை நானே தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் சந்தோஷத்தை நானே உனக்கு தருவேன். பொறுத்திரு, எல்லாம் மாறும். இந்த வாராகி இருக்கிறேன். நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கும். நிறைய பேர் நீ வாழ்க்கையில் வாழவே கூடாது, எல்லா விஷயத்திலும் தோற்று போக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த வாராகி ஆகிய நான் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டும். மற்றவர்கள் மத்தியில் நீயும் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை பாடாக படுத்திய அனைவருக்கும் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் நீ போராடிய அனைத்து போராட்டங்களுக்கும் நானே ஒரு நல்ல வழி காட்டுவேன். சீக்கிரம் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். எனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ உன்னால் முடிந்தால் அதை செய். முடியாவிட்டால் அதையும் செய்யாமல் என்னுடைய கையை மட்டும் இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் என்னை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு உனக்கென்ன தேவையோ அதை வாயால் என்னிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு நீ இரு. எனக்கு செய்தால்தான் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்ற ஞாபகத்தை விட்டுவிடு. நான் சொன்னது போல செய்து வா. நம்பிக்கையோடு என் கையை பிடிக்கும் உனக்கு நிச்சயமாக சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து உன் வாழ்வில் மளமளவென்று வளர ஆரம்பித்து விடுவாய். நான் உன்னுடைய முதலில் அம்மா, அதற்கு பிறகுதான் உனக்கு நான் தெய்வம். என்னை நம்பியவர்களுக்கு நான் என்றுமே முதலில் அம்மாதான். அதற்கு பிறகுதான் நான் வேறு எல்லாமே. என்னை நீங்கள் அம்மாவாக பார்த்தால் அம்மா, அதுவே தெய்வமாக பார்த்தால் தெய்வம். என்னை நீங்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். எப்பொழுதும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அன்போடு என்னை வாராகி என்று அழைத்தால் போதும். நிச்சயமாக என்னிடம் இருக்கும் அனைத்து உதவிகளையும் உங்களிடம் வந்து கொட்டுவேன். தாராளமாக நீங்கள் அனுபவித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புடனும் இருக்கலாம். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய கூடவே இருந்து உங்களுக்கு அனைத்து வழிகளையும் காமித்து நல்லபடியாக கரை சேர்ப்பேன். சந்தோஷம் மட்டும் என்னிடம் இருந்து கிடைக்கும். கஷ்டமோ கவலையோ என்னிடம் இருந்து எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது. நிம்மதியாக இருங்கள். நானே உங்களுக்கு துணை. ஜெய் வாராகி.